ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலி. இப்போ ஏழரை சனின்னா எல்லாருக்குமே ஒரு கலக்கம், பயம் அப்படிலாம் வருது. ஆனால் ஆக்சுவலாக பயப்பட வேண்டாம். யாரை படுத்தும்னு ஒன்று இருக்கு. ஏழரை சனி யாரை படுத்தும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் முதல்ல ஏழரை சனி அப்படின்னா என்னன்னா, சந்திர ராசி, சந்திரன் இருக்கு இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசியில சந்திரன் இருக்கு அப்படின்னா, மீன ராசிக்கு சனி வரும்போது ஏழரை சனி ஆரம்பிக்கும். மீன ராசியில 2.5 வருஷம், மேஷ ராசியில 2.5 வருஷம், ரிஷப ராசியில 2.5 வருஷம். இந்த கணக்குப்படி 7.5 வருஷம் அந்த சனியோட ஆதிக்கம் இருக்கு. ஓகே, முதல்ல வர்றது விரய சனி, ஜென்மத்துல வரும்போது ஜென்ம சனி, கடைசியா போகும்போது அது பாத சனி. இப்போ அந்த சனி பீரியடுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நாம பிளைண்டா என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது சனி மேல பழிய போக்குறோம். நம்ம இயல்பானது. நம்மளுக்கு ஒரு நாள முடியலன்னா அடுத்தவா பேர்ல பழிய சொல்றோம்னா அது மாதிரி. ஆக்சுவலா சனி ரொம்ப நேர்மையான, ரொம்ப தர்மவான். அவருடைய கும்பராசி அவருடைய ஆபீஸ், அங்கதான் உட்காந்து எல்லாருடைய கணக்கையும் எழுதுறாரு. அப்படி எழுதும்போது நீங்க பண்ண நன்மைகள் அதிகமா இருந்தா ஏழரை சனியில கல்யாணம் ஆகும், வீடு வாங்கலாம், குழந்தை பிறக்கும், வேலையில ப்ரமோஷன், உத்தியோகம், ஜீவனம், இப்படி எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். நீங்க முன்வினைகள்னு சொல்லுவா, போன ஜென்மத்துல பண்ண தவறுகள், அல்லது இப்பவுமே இதுக்கு முன்னாடி ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நம்மள அறியாமல் நம்ம மனித இயல்பு, கோபப்படுறது, கோபத்துல வார்த்தைகளை விடுறது, அடுத்தவாளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, ஒரு பொறாமையில இது பண்றது, ஆசைகள்ல தப்பு பண்றது, இப்படி ஏதோ பண்ணி வச்சிருப்போம். அது என்ன பண்ணும்னா, கம்ப்ளீட்டா அந்த வினைக்கு தகுந்த மாதிரி எதிர்வினைய சனி கொடுத்துருவார். அது ஒரு விஷயம். அடுத்தது மிருத்யுபாகம்னு சொல்றது. இது என்னன்னா மரணகாரகன்னு சொல்லுவோம். மரணம்னா செயல் டெத்தா இருக்கு. என்ன ஒரு செயலோ அது டெத்தா இருக்கு. அந்த ஒரு ராசியுடைய இது கிரகம் டெத்தா இருக்குன்னா அந்த ராசிக்கு உண்டான பலன் கிடைக்கிறது இல்லை. இதுதான் அதனுடைய பேசிக் அர்த்தம். இப்போ இந்த லெங்தியா இருக்கிற பீரியடுனால இந்த 7.5 வருஷத்துக்குள்ள ஜனன ஜாதகத்துல சில கிரகங்கள் வீக்கா இருக்கலாம், பலகீனமா இருக்கலாம். அதுதான் மித்யு, கம்ப்ளீட்டா டெத்தா இருக்கு, ஒன்றும் செயல்பட முடியாது. அது எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துக்கான உண்டான தண்டனை அது அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது அந்த ஸ்தானத்துக்குண்டான குறைபாடு இந்த ஏழரை சனியில நடக்கும். அந்த தசாபுக்திகள் வேற. இந்த ஏழரை சனிங்கிறதுல ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலா எல்லாருமே ஜோசியர் முதற்கொண்டு சந்திர ராசியிலேருந்து பார்க்கிறாங்க. ஆனா லக்னத்திலேருந்தும் பார்க்கணும். லக்னத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம். அப்புறம் சூரியன் இருக்கிற வீட்டுக்கு, ஜனன காலத்துல உங்களுக்கு சூரியன் எந்த வீட்டுல இருக்கோ அந்த ராசி அதுக்கு 12ஆம் இடம், அந்த ராசி அதுக்கு அடுத்த இடம். இப்ப 3த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல கஷ்டம் வருது, எதுல கம்மியா இருக்குன்னு தெரியும். அப்போ லக்னம் பலவானா இருந்தா லக்னம் எஃபெக்ட் ஆகும், சந்திரன் பலவானமா இருந்தா சந்திரன் எஃபெக்ட் ஆகும் சந்திரன்ல இருந்து. அண்ட் சூரியன் பலமா இருந்தா லக்னமும் சந்திரனும் ஏழரை சனி படுத்தாம இருக்கலாம், சூரியன் படுத்த ஆரம்பிக்கும். சூரியனுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற இடத்துல அதுக்கு அடுத்த. இப்ப இந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா, அதனால நம்ம சொல்றோம் எனக்கு ஏழரை சனி படுத்தவே இல்லைன்னு. ஆனா குறிப்பிட்ட சனி, ஏழரை சனி வராத காலத்துல சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ இது மாதிரி எல்லாமே இருக்கும். இதை எப்படி ஒரு உதாரண ஜாதகத்தினால சொல்றது, அதுக்கப்புறம் இதுக்கான ரெமெடி எப்படி பண்றது, ஓகே, பரிகாரம்னு சொல்வா இல்லையா. அடியனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பிரீத்திங்கிறதுல அவ்வளோ உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளுடைய நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு இல்லையா, சில விஷயங்கள் ஆத்மார்த்தமா பண்ணும்போது சனியுடைய தாக்கம்
குறையிறது, அந்த தீவினைக்கு ஒரு ரெமிடி மருந்து மாதிரி கிடைக்கிறது. அதையும் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ இது ஒரு பெண்மணியோட ஜாதகம். இவ அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ ராசியில பிறந்திருக்கார். பிறக்கும் போதே அவளுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி இதுதான் ராசி. 7.5 சனி இங்க இருக்கு, ஆரம்பிச்சுடுத்து. இதுல விரய சனி, பாத சனி, அடுத்தது இங்க வரைக்கும் சனியோட தாக்கம். லக்னத்திலேருந்து அப்புறமா பார்ப்போம். இந்த 7.5 சனி பிறக்கும் போது ஆரம்பிக்கிறது. திரும்ப 30 வருஷம் கழிச்சு அவருடைய 30 வயசுல 97ல அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 96ல 95லேருந்து வச்சுக்கலாம். 95லேருந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. 92லேருந்து இந்த 95 வரும்போது 94, 95 சனியோட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பார்த்தேன்னா இங்க சந்திரன் இருக்கு. சனி 96ல அந்த சனி பீரியடு ஆரம்பிக்கிறது. பேசிக்கா சனியை விட அந்த நாளுக்குடைய குரு மேலோட்டமா பார்த்தா எக்ஸால்டடா இருக்கார். அப்போ நிறைய தனம் தரணுமா இல்லையா? இல்ல, அவர் 2 குடையவனை பார்க்கிறார். குடும்பஸ்தானம், அந்த குடும்பத்துல பிரச்சனை. இந்த 2 குடையவர் 4ல இருக்கார். 4ங்கிறது சுகம், படிப்பு அண்டு வாகனம் அண்டு வீடு அண்டு அம்மா. இது எதுவுமே இவருக்கு சரியா அமையல. பாக்கியெல்லாம் நல்லா அமைஞ்சு, கல்யாணம் நல்லா அமைஞ்சது, கணவர் நல்லா அமைஞ்சார், குழந்தைகள் நல்லா அமைஞ்சது. கணவரால் வருமானம் சரியா வரல. அது அப்படியே ஃபேமிலியில ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே தான் இருக்குது. இந்த 96ல ஆரம்பிச்சு 7.5 வருஷம் அப்படின்னா 2003. இப்போ அவருக்கு சூரிய திசையில புத புக்தியில ஆரம்பிச்சுது. இந்த புத புக்தியில ஆரம்பிச்சு அண்ட் கிட்டத்தட்ட 2003 அப்படின்னா அந்த சந்திரபுக்தி வரைக்கும் ரொம்பவே படுத்தி எடுத்துட்டு. என்ன காரணம்னா இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மிருத்யு பாகம். இங்க பாத்தீங்கன்னா மிருத்யு பாகம் 4வது வீட்டுல உட்காந்து, 4வது வீடு குருவோட வீடு. குரு பார்க்கிறார். இந்த இடத்துல என்னன்னா குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். இருக்கு ஆனா இல்லை. அதாவது இல்லைங்கிற மீன்ஸ் மன திருப்தி இல்லை. இது ஓடுறப்பா, இன்னைக்கு காத்தால பழப்பு ஓடுறது அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பழப்பு ஓடுறதுன்னு சொல்றோம். இந்த 7.5 சனி காலத்துல படுத்துறதுனால ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, நீ இந்த கோயில் போயிட்டு வா, அந்த கோயில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிராக்டிக்கல் காரணம் இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா சூரியன். ஏன் அப்படின்னா இவாளுக்கு இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தேன்னா சூரியன் தான் இங்க பலமா இருக்கு. சந்திரனை விட சந்திரன் வீக் ஆயிடுச்சு அண்ட் செவ்வாய் ஆல்சோ வீக் ஆயிடுச்சு. லக்னேசர் குருவுமே பார்த்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு, நியூட்ரலா இருக்கு. அப்ப யார் ஆதிக்கம்னா சூரியன் ஆதிக்கம். அதே சேம் பொசிஷன். ஏன்னா சூரியன் சிம்மத்துல இருக்கார். இப்ப இத லக்னம்னு வச்சிருந்தால் 4ஆம் வீடு இங்க 1, 2, 3, 4. இந்த 4ஆம் வீடு சுகம். அப்ப அந்த 4ஆம் வீடு மட்டும்தான் அவளுக்கு பாதிக்கிறது, வேற எதுவும் இல்லை. ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல. பிளஸ் காலபுருஷனோட 4ஆம் வீடுங்கிறது மார்பு, நுரையீரல், ஹார்ட்டு, லங்ஸ், இது சம்பந்தமான பண விரயம் அல்லது உடம்பு வியாதி. ஏன்னா பேசிக்கா 6குடையவன் அந்த சுக்கிரன், அவர் 7ல உட்கார்ந்து இருக்கார். 6குடையவன் அண்டு சூரியனோட இன்டைரக்டா சம்பந்தப்படுறார். அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பு வியாதி அதை கொடுத்துடுறது. அந்த சனிலேருந்து ஆரம்பிச்சு அந்த 30 வயசுலயே முடியல, ஏதோ ஒண்ணு அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 37 வயசு வரைக்கும் படுத்தி எடுத்து 37, 38 வயசு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம்
கிராஜுவலாக. இப்போ இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே நம்ம பிளைண்டா இப்படி சொல்றத விட 7.5 சனி படுத்துன்னு சொல்றத விட ரீசன் என்னென்ன, மெயின் ரீசன் இந்த மாதிரி இந்த விருத்தி பாகம் பிளஸ் இன்னொன்று என்னென்ன, இந்த சனியுடைய காலத்தில் மற்ற கிரகங்களோட அமைப்புகள். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஒரு 2 பரிகாரம் இருக்கு. ஒன்று பிராக்டிக்கலாக காயத்ரி சொல்றது, சனியோட காயத்ரி. காகத்வஜாய வித்மகே கட்கஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இது ஒரு 108 வாட்டி காத்தால வேளையில சொல்றது நல்லது. அடுத்தது ராமநாமம். இது ஏன் ராமநாமம்னா, சனிக்கு பெரும்பாலும் ஹனுமான சொல்லுவா. ஹனுமான் சாலிசா படிச்சாலும் நல்லது, ஹனுமான் கோயிலுக்கு போனா நல்லது. ஆனா ஹனுமாருக்கு யாரை பிடிக்கும்? ராமரை பிடிக்கும். ராமநாமம் சொல்ல சொல்ல சனியோட பீரியட்ல, அது 7.5 சனியா இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், கண்ட சனியா இருக்கட்டும், இப்படி எதுவானாலும் இந்த சனினால உண்ட பாதிப்பு விலகணும் அப்படின்னா ராமநாமம் சொல்றோம். இது ஒண்ணு, ராமநாமம் சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம், பலன் தரக்கூடிய பரிகாரம், அன்னதானம் பண்றது. ஏழைகளுக்கு சாதம் போடுறது. எப்போ முடியறதோ வாரத்துல 1 நாள், மாசத்துல 3 நாள் போடுங்க. 4 கால் விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, மாடு, ஆடு, கோழி, இந்த மாதிரி ஒரு நாய், பூனை, இந்த மாதிரி இந்த மிருகங்களுக்கு அது என்ன சாப்பிடுமோ அதை போடுறது. பறவைகளுக்கு, காக்கா, குருவி, எல்லாத்துக்குமே அது என்ன சாப்பிடுமோ அதை போடுறது. இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்கு, விருட்ச போஜனம்னு சொல்லுவா. ரொம்ப சூப்பரான போஜனம். விருட்சம்னா மரம், செடி, கொடி. ஏன் இதுக்கு இந்த விருட்ச போஜனம் பண்ணோம்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே மரம், செடி, கொடி தான். அந்த மரம், செடி, கொடிக்கு தண்ணீர் ஊற்றும். இது ரொம்ப காசு செலவில்லாத ரொம்ப எளிமையான பரிகாரம் இல்லையா. இதை ரெகுலரா பண்ணிடுவோம், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, வேலையில பிரச்சனை இருக்காது. ரொம்ப முக்கியமா மனசால, உடம்பால அண்ட் வார்த்தைகளால அடுத்த வாளுக்கு கஷ்டம் வரா மாதிரி பண்ணவே கூடாது, மறந்து கூடாது. நம்ம ஆசையினால, ராகத்தினால நம்ம ஏதாவது தப்பு பண்றோம், அது ரிப்பீட்டா நம்மளை இந்த மாதிரி 7.5 சனி நேரத்துல, அஷ்டம சனி நேரத்துல போட்டு வாட்டி எடுத்துருது. சனி தன்னோட பீரியட்ல தான் கஷ்டத்தையே கொடுப்பார், அவர் தான் கர்மகாரகன். ஸோ இதை நீங்க பண்ணிட்டே வாங்கோ, சனியோட தாக்கம் குறைஞ்சு போயிடும். இன்னொரு உபாயமும் சொல்லி விடுறேன். ஜீவனஸ்தானம் நன்னா இருக்கணும்னா சனிக்கிழமை தோறும் காலம்பர ஒரு குளிச்சுட்டு சுவாமி கும்பிடுறீங்கோ அல்லது இது பண்ணீங்க, ஓகே, அந்த டயத்துல 108 வாட்டியோ 28 வாட்டியோ 56 வாட்டியோ ஒரு சின்ன ஒருவரி மந்திரம், ஓம் நமோ பகவதே அகூபராய. அகூபராயன்னா கூர்மாவதாரம். அவர் என்ன பண்ணாருன்னா, கடல்ல மூழ்கிற பூமாதேவியை காப்பாத்தினார்னு சொல்லுவா. இந்த இடத்துல பூமாதேவிங்கிறது நம்மளுடைய உடம்பு, மனசு, ஆத்மா. அது கடல்ங்கிறது பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறது இந்த மந்திரம். இதை நீங்க அழகா சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு உங்களுக்கு ஒரு காலத்திலையும் பிரச்சனை வராது, அப்ப எந்த கஷ்டமும் வராது. இன்னொரு நல்ல சப்ஜெக்டோட அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம். நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.